கோவை அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வீட்டில் டன் கணக்கில் குப்பை கூளங்களோடு வருட கணக்கில் வயதான தாயும் மகளும் வாழ்ந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பின்னணி என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். அழகான வீடு, உள்ளே அலங்கோலம், குவியல் குவியலாய் குப்பைகள், தனிமையில் வயதான தாய் மகள். இல்லை, கொஞ்சம் திருத்திக் கொள்ளலாம். துணைக்கு கரப்பான், பல்லி, பூரான், மூட்டை பூச்சிகள். ஏன் இந்த அவல வாழ்க்கை? கோவை காட்டூர் ராம்நகர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்புதான் இது. இதில் உள்ள குடியிருப்பு ஒன்றில் மகள் திவ்யா மற்றும் கூடவே வீடு நிறைய குப்பை கூளங்களுடன் வசித்து வருகிறார் ருக்மணி. ஓனர் இதையெல்லாம் கேட்க மாட்டாரா என்ற கேள்வி எழுகிறதா? ஒன்று தெரியுமா? அடுக்குமாடி குடியிருப்பின் உரிமையாளரே ருக்மணி தானாம். ருக்மணியின் கணவர் இறந்த பிறகு தாயும் மகளும் வீட்டை விட்டே வெளியே வந்தது இல்லை. வீட்டுக்குள்ளேயே தங்கள் உலகத்தை உருவாக்கிக் கொண்டனர். யாருடனும் பழக்கமில்லை. வாடகை பணம்தான் வருமானம். சமைப்பதில்லை போல. சாப்பாடு, காஃபி எல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக் கொள்வார்களாம். டெலிவரி மேன் வந்தால் கூட உள்ளே அனுமதி கிடையாது. ருக்மணி, திவ்யா, பூச்சி புழுக்களை தவிர இந்த வீட்டில் வேறு யாருக்கும் அனுமதி இல்லை. இங்க ஒரு சமையல் ரூம் இருக்கு. இதுதான் மீன் சமையல்லாம் முதல்ல வச்சுட்டு இருந்தோம். அப்புறமா வந்து இங்க ஏதோ காரணம்னால விஷயத்துக்கு அப்புறமா என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனைனா என்னால வெளியே எடுத்துட்டு போய் போட முடியல. அதுதான் மீன் பிரச்சனை. இப்போ எல்லாமே எடுத்து போட்டுறேன். இத்தனை ஆண்டுகளாக ஏன் யாரும் இவர்களை பற்றி காவல்துறையிடமோ சுகாதாரத்துறையிடமோ எதுவும் வாயை திறக்கவில்லை என்பது புரியாத புதிர். யார் எப்படி போனால் என்ன என அக்கம்பக்கத்தினர் இருந்து விட்டனரோ? அரசல் புரசலாக இவர்களை பற்றி அறிந்து கொண்ட சமூக ஆர்வலர் ஒருவர் அந்த மர்ம வீட்டுக்குள் சென்று பேச்சு கொடுத்து கொண்டே குப்பை கூளங்களை வீடியோ எடுத்துள்ளார். என்னென்ன வச்சிருக்கீங்க? வாங்கின ஃபுட்டு, அது இட்லி, அது வந்து வேணா தயிர், மோர், அந்த மாதிரி பால் வாங்குறதுல, அதனால அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். ஈர நெஞ்சம் அறக்கட்டளையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் மூலம் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு தகவல் பறக்க உடனடியாக தூய்மை பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டனர். அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். வெளியில போட முடியாததால இங்க நிறைய சேர்ந்துருக்கு. ஓகே 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 ஓகே. அம்மா சேர்த்து வைக்கிறாங்க. வெச்சு பிரேசன் வெளியில போட்டாதான் அது வெளியில போகும். வெளியில போட ஆரம்பிச்சாலே நாங்களே பேக் பண்ணி வைக்கிறதால போய். ஓகே, இன்னைக்கு ஆள் வர சொல்றேன் நான். எங்க டீம். உள்ளே நுழைய முடியாத அளவு துர்நாற்றம். மலை போல் குவிந்து கிடந்த குப்பைகளை மூட்டை மூட்டையாக அள்ளிச் சென்றனர் தூய்மை பணியாளர்கள். இந்த ஏரியா அடிக்கடி இந்த வீட்டை பற்றி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்து 2 பேர் இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே ஒரே குப்பையாக இருக்குது. அந்த குப்பையோட வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு நான் யதார்த்தமாக போய் பார்க்கும்போது கற்பனைக்கு அப்பாற்பட்ட அளவுக்கு அந்த குப்பை அங்கே தம்மாகி இருக்காங்க. அவங்க 15 வருஷமாக இருக்கும். அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, காஃபி சாப்பிட்றது, டீயில் வெளியில தான் வாங்கி சாப்பிட்றாங்க. இதெல்லாமே அப்படியே குப்பையோட குப்பையை அப்படியே போட்டு வச்சு அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா எலி, பூரா, கரப்பாம்பூச்சி அவ்வளோ இருக்குது. அவங்க குடிக்கிற தண்ணி கூட சுகாதார அளவில் இல்லை. இவங்க ஏதோ ஃபுட்டுக்கு வெளியில் ஆர்டர் பண்ணுறாங்க, அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அது வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க. இந்த வீட்டை க்ளீன் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்க ஒரு அம்மா திவ்யான்றவங்க எங்ககிட்ட சொன்னாங்க. வீடு முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டதும் தான் அங்கிருந்தவர்களுக்கு நிம்மதி பெருமூச்சு வந்தது. ஆனால் இத்துடன் நின்றுவிடக்கூடாது. சுத்தமாகவே இருந்தாலும் பொதுவாக அனைவரும் தினம் தினம் 2 முறையாவது வீட்டை கூட்டுவது வழக்கம். ஆனால் இந்த பெண்களால் எப்படி இத்தனை ஆண்டுகள் குப்பை குவியல்களுடன் இருக்க முடிந்தது?
இருவரும் மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளனரோ என்ற கேள்வியும் எழுகிறது. இதில் பரிதாபகரமான விஷயமே இறந்து போன ருக்மணியின் கணவர் படமும் குப்பையோடு குப்பையாக கிடந்தது. தூய்மை பணியாளர்கள் சுத்தம் செய்கையில் குப்பையெல்லாம் எடுத்துடுங்க, அப்பா படத்தை மட்டும் கொடுத்துடுங்க என்று பரிதாபமாய் கூறினார் திவ்யா. இதில் இருந்தே தெரிகிறது மூதாட்டி ருக்மணிக்கும் திவ்யாவுக்கும் அக்கறையாய் கேட்கக்கூட வேறு யாரும் இல்லை என்பது. குடும்ப தலைவர் மறைந்ததும் அவரே உலகம் என்று நம்பியிருந்த ருக்மணியும் திவ்யாவும் தனிமையில் மனதளவில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வீடு சுத்தமாகிவிட்டது. இவ்விரு பெண்களுக்கும் மனநல ஆலோசனைகள் வழங்கி அனைவரையும் போல இயல்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதே எல்லோரின் விருப்பமாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.